முனிச் கான்ஃபரன்ஸ்ல பல தலைவர்களும் ஹைலைட் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப அதிகமா ஹைலைட் ஆகுறாரு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா நார்மலாவே மைக் கிடைச்சதுன்னா ஸ்டாண்டிங் ஆவேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபிகர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது ஒரு ஹீரோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே யூரோப்பியன் யூனியன் பொறுத்த வரைக்கும், மேற்கு நாடுகள்லாம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எங்க போனாலும் கைதட்டுகள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மைக் கிடைச்சதும் சும்மாவா இருப்பாரு. பல விஷயங்கள் பேசுறாரு இல்லையா? இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு சொன்னாரா, தெரியாம சொன்னாரா, இல்ல வேணும்னே குத்துறதுக்கு சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டாவோஸ்க்கே போய் யூரோப்ப கழுவி கழுவி ஊத்திட்டு வந்தார் இல்லையா? சோ அதே போல இங்கே வந்து அப்படியேதான் செய்யறதுக்கு யோசிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12 இருக்குல்லங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் இன்டர்செப்டார் மிசைல்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதிகப்படியான மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பிப்ரவரி 12 ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஜஸ்ட் டே பிஃபோர், ஜஸ்ட் டேஸ்ன்னு சொல்லியிருந்தா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமா? பிப்ரவரி 12க்கு முன்னாடி. ஏன் இந்த பிப்ரவரி 12 ஹைலைட் அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைன்ல இன்டர்செப்டார் மிசைல் அப்பதான் வந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ தெரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 24 பெலிஸ்டிக் மிசைல் 219 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு, பல பகுதிகளையும் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உக்ரைனுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு, அந்த பேக்கேஜ் துவம்சமாயிருக்கு. நம்ம கூட ஒடசா பகுதியில தொடர்ந்து தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னோம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14 கூட ஒடசால பயங்கரமான தாக்குதல். இந்த ஒடசா பகுதியில அதிகப்படியான ஆயுதங்கள் வரப்பு வந்திருக்கலாம். சோ இந்த ஒரு காரணத்தினால மேபி அட்டாக்ஸ் நடந்திருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பிப்ரவரி 11, 12 ஹெவியா அட்டாக் நடந்ததுல உக்ரைனுக்கு வந்த ஆயுதங்கள் போயிருச்சு. தொடர்ந்து தாக்குதல்கள், உக்ரைனோட ஆயுத கடங்குகள் காலி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த ஒரு இன்டர்செப்ஷன் வேலையும் செய்யற மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம F-16 எடுத்துட்டு எல்லா பக்கத்துலயும் சுட்டுட்டு இருக்காங்க சாகி ட்ரோன்கள். அப்படிங்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், ஹெவியான இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இப்ப திரும்ப பிப்ரவரி 13, பிப்ரவரி 14 அதிகாலையில 11 பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எத்தனை ட்ரோன்கள் சொல்றாங்க? மொத்தம் 112 ட்ரோன்கள் ஏவி விட்டுருக்காங்க. 11 பகுதிகளில் ஹெவியா அட்டாக் நடந்திருக்கு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து தாக்குதல்கள் ரஷ்யா எங்கெங்கெல்லாம் உக்ரைனுக்கு ஆயுத வரப்பு இருக்கோ, ஆயுத உதவிகள் நடக்குதோ அங்க பகுதிகள் எல்லாத்தையும் உக்ரைனுக்குள்ள ஹெவியா சூறையாடிட்டு இருக்கான்றதை இந்த கமெண்ட் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்கலாம். என்னையா கொடுக்குறீங்க ஆயுதம், பாதுகாப்பே பண்ண முடியல, எல்லாம் உள்ள கொடுக்கறதையும் கொடுத்துட்டேன், சொல்றதையும் சொல்லிடுறீங்களா, ஏதாவது ஜிபிஎஸ் டேக்கர் ஏதாவது வச்சிருக்கீங்களா, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற கேட்கற மாதிரி தெரியுதுன்னு பல அனலிஸ்டோட கட்டுகள். அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் இல்ல. அதே போல விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், நாங்க உக்ரைனான நாங்க பேச்சுவார்த்தையில எலெக்ஷன் பத்தி பேசுறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஓகே தான், நாங்க எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ரெடி, எலெக்ஷன் வச்சிடறோம், 2 மாசம் சீஸ் ஃபயர் கொடுத்துருங்க. 2 மாசம் சீஸ் ஃபயர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எலெக்ஷன் வச்சிடும், எந்த ஒரு மாற்றமே இல்லை, கேரண்டியா சீஸ் ஃபயர் கிடைக்கும். ரஷ்யாவும் எலெக்ஷன் வச்சுக்கிட்டோம், நான் ரொம்ப ஆனஸ்டுங்க, 2 மாசம் கொடுங்க, சீஸ் ஃபயர் மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க எலெக்ஷன் எப்படி நடத்துறோம். நிறைய பேர் நான் எங்களோட வீரர்கள்லாம் வந்து ஓட்டு போடணும் இல்லைங்க, பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் நியாயமா கேட்கிறார். ஆனா அந்த நியாயங்களோட வெளிப்பாடு இப்ப பிப்ரவரி 12க்கு முன்னாடி ரஷ்யா அடிச்சு அதிகமா ஆயுதங்கள் போச்சுன்னு சொன்னார் இல்லையா உக்ரைனோட அதிபர். ஏன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல, கொடுத்த ஆயுதங்கள்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களால கேட்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. இங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. என்ன காரணம்? அதிகப்படியா ஆயுதங்கள், வீரர்களை ரொட்டேட் பண்றது, ட்ரெஞ்ச் குழிகளை தோன்றது. 2 மாசம் கொடுத்தோம்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பழையபடி ரெடி ஆயிடுவாங்க. எல்லா ஆளுங்கெல்லாம் புடிச்சு கொண்டு போய் முன்னாடி உட்கார வச்சு எல்லாம் செட்டில் ஆயிட்டு, முடியாது போ திரும்பி பசந்து வா அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா எப்படி? அது வின்டர் வேற இறுக்கி பிடிச்சிருக்காங்க ரஷ்யா. அது இந்த வின்டர் மட்டும் ஓட்டுறதுக்கு வேண்டி இப்படி சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப வச்சு நெருக்குனாதானே உண்டு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். ஆனா இதுக்கெல்லாம் நடக்கிற மாதிரி இல்ல. ஜெலன்ஸ்கி அவரை நம்புறதுக்கு யாருமே ரெடியா இல்லை அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது போல நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்காக மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இது போதுமானு பாருங்க, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தனியாவே ஒரு இது போட்டு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவேன் ஒரு வீடியோ. ஏன்னா இது ஒரு செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ், இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது வேர்ல்டோட இண்டிபெண்டன்ட் ஃபோரம் அப்படிங்கிறதோட சொல்லலாம். பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா டிபேட் பண்றதுக்கு, அதாவது பேசிக்கிறதுக்கு பல நாட்டு தலைவர்கள் ஒன்னா குழும்பி பல விஷயங்கள் பேசிக்கிறதுக்கு பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸ் ரிலேட்டடா இருப்பாங்க. அது போல ஒரு எக்ஸ்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த கொடிசியாலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போ போடுவாங்க இல்லையா, இந்த
அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாலிசி என்ன, இது ஏது அப்படிங்கிறது போல பேசிப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல 1963ல 1963 அந்த டைம்ல உருவாக்கக்கூடிய ஒண்ணுதான் முனிச் கான்ஃபரன்ஸ். இது கவர்மெண்ட் ரன் பண்ணாது. இதுக்கு பிரைவேட்டா கவர்மெண்ட் இல்லாத ஒரு ஈவெண்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட் மாதிரி அவங்களோட ஐடியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலாம், முடிச்சுக்கலாம். மிலிட்டரி அபிஷியல்ஸ், பல நாட்டு தலைவர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபல் எக்ஸ்போர்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பங்கெடுத்துப்பாங்க. இந்த எக்ஸ்போல வந்து அவங்க கூடி எல்லாம் பேசிக்குவாங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பண்ண பேசிக்குவாங்க. இது இப்ப நடந்துட்டு இருக்கிறது 62வது முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ். பிப்ரவரி 13ல இருந்து 15 வரைக்கும் 2026 இப்ப நடந்திருக்கு. இன்னும் ஒரு நாள்ல முடிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் என்ன, ஏன் இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் நீங்க கேக்குறீங்க. நான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் அண்டர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற டைட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி இருக்காங்க. எதுக்கு இது அண்டர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கூடி இருக்கிறாங்க, தீம் வச்சு கூடி இருக்கிறாங்க அப்படின்னா அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் ஆர்டர். இதுக்கு முன்னாடி உலக நாடுகள் இந்த சட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணும், பின்பற்றணும் அப்படிங்கிறது போல ஒரு வழிமுறைகள், வழி நெறிகள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீறுறாங்க அப்படின்னா சாங்ஷன் போடுறது, இது போல வேலைகள் செய்யறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு ரூல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது ஏஐ செய்யாத அப்படிங்கிறது வந்து பண்ண எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதா இருந்தது, உலகமா இருந்தது. ஆனா இப்போ அந்த ரூல்ஸ் பேஸ் ஆர்டர் தகர்க்கப்படுது. இதுக்கப்புறம் அது இல்ல, அழிக்கப்படுது. அதுவும் மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க பல தலைவர்களும். இது ரொம்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் அண்டர் டிஸ்ட்ரக்ஷனா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, யூஎன்ங்கிறது அழிக்கப்படும் அப்படிங்கிறது போல ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த முனிச் கான்ஃபரன்ஸோட தீம் எடுத்து நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். உலகத்தில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வச்சு பார்த்தாலும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ங்கிறது ஒரு புது யூஎன் மாதிரி அமெரிக்கா உருவாக்குறாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உண்மைதானோ அப்படிங்கிற கேள்விகள் வருது. இந்த மீட்டிங்ல, இந்த முனிச் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 62வது மீட்டிங்ல 60 உலக தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட நாடுகளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது போல வந்திருக்காங்க. 50 தலைவர்கள், இந்த யூஎன், நாட்டோ, இயு, ஏசியான் அப்படிங்கிறது போல அமைப்புகள் இருக்கும் இல்லையா. சோ அந்த அமைப்புகளோட தற்போதைய தலைவர்கள் இருப்பாங்களே, அது போல 50 தலைவர்கள் அந்த கூட்டமைப்புகளோட ஆர்கனைசேஷனோட தலைவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. வேர்ல்டு பேங்க் பல நபர்கள் வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் அண்டர் டிஸ்ட்ரக்ஷன் தீம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா காரணம் இருக்கு. இது எங்க நடக்குது, ஜெர்மனியில் நடக்குது. அண்டர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறது நீங்க யோசிச்சுக்கங்க. இப்ப அந்த இடத்துல ஜெர்மனோட சான்சலரான மெர்ச் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு. எனக்கு ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள்னே வருதுங்க, கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செகண்ட்ல மாத்தி பேச வேண்டியதா இருக்கு. மெர்ச் அவர்கள். சரி, ஓகே. இப்போ இந்த மெர்ச் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பண்டேஸ்வர், அதாவது இந்த பார்லிமெண்ட் எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது போல அவங்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியா இந்த யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்த போறோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளால செய்யணும், நம்மளால முடியும் அப்படிங்கிறது போல மெர்ச் அவர்கள் வெறி கொண்டு பேசுகிறார். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி, யூரோப்ல தலை சிறந்த ராணுவமா மாறும். நம்ம ஒரு புதுசான ஒரு ஃபேஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆயிருக்கும். அதாவது ஓப்பன் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் வார்ஸ். எல்லாமே இதுக்கப்புறம் வந்து பார்த்தா மூடி வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. ஓப்பனா எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, போர் தொடுத்துக்கிறாங்க. அதுக்கான ஒரு யுகத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர்ங்கிறது இதுக்கப்புறம் இல்ல, இதுக்கப்புறம் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது மெர்ச் அவர்கள் சொல்றாரு. இன்டர்நேஷனல் ரூல்ஸே இல்லைன்னா யோசிச்சுக்கோங்க, யூஎன் இருக்காது. இதுக்கப்புறம் மனித அபிமான பேரழிவு, சீரழிவு, அந்த இது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லா விதமான ஆயுதம், எல்லா விதமான இதையும் எல்லா நாடுகள் மேலேயும் மாறி மாறி போட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் போயிருச்சு அப்படின்னா அதுதான் நடக்குது. இல்ல அமெரிக்கா வந்து கிளைம் பண்றாங்க இல்லையா குளோபல் லீடர்ஷிப் அப்படிங்கிறது போல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பிரசிபிடேட்டட் லாசஸ், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இழப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் மாஸ்கோக்கு
அமெரிக்காக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி அதிகமான இழப்புகள் இருக்கு. அதனால நம்ம இப்போ நெகோசியேஷன்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட நோக்கி போயிட்டு இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா ரஷ்யால அதை ஒத்துக்கிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசி இந்த சீஸ்ஃபயர் போட்டு அதுக்கப்புறம் அமைதிக்கு ஒப்பந்தத்துக்கு வர மாதிரி எல்லாம் வந்து பண்ண தெரியல, நடக்கிற மாதிரி இல்ல. அதனால நம்ம போருக்கு தயாராகணும், எல்லாரும் ரெடி ஆகணும், அதிகப்படியான ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஜெர்மனோட சான்சலர். அது மட்டும் இல்லாம டென்மார்க்கும் உறுதி கொடுத்துக்கிறாங்க. யூரோப்பியன் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது டென்மார்க்கும் தான். அதாவது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது டென்மார்க். அதாவது டெரிட்டோரிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்போட டெரிட்டோரிஸ் எல்லா பகுதியில இருக்கிறதுக்கும் தான். ஏன்னா நேற்றுக்கு நம்ம பெர்முடா பார்த்தோம்ல, அது பிரிட்டனோடது. தெற்கு அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வெனிசுலாக்கு பக்கத்துல குயானான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு குயானான்னு ஒண்ணு இருக்கும், அது பிரான்ஸோடது. அது போல யூஎஸ் சுத்தி சின்ன சின்ன தீவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே பல நாடுகள், யூரோப்பியன் நாடுகள்லாம் அங்கங்க வந்து பண்ண வச்சிருக்காங்க. யூரோப் வச்சிருக்காங்க, பிரான்ஸ் வச்சிருக்காங்க. ஓவர்சீஸ் டெரிட்டரி அப்படிங்கிற மார்க் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட செக்யூரிட்டி ஆர்கிடெக்சருக்குள்ளதான் வரும். அப்போ ஆர்டிக்கோட செக்யூரிட்டி யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கும். டேனிஷ் மக்களே கவலைப்படாதீங்க, டென்மார்க்கோட மக்கள் தான் டேனிஷ்னு சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாமே யூனிஃபைடு தான். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ல இருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படிங்கிறத ஜெர்மனோட சான்சலர் மெர்ச்சர்ல இருந்து பண்ண சொல்லிக்கிறார். நேற்றுக்கு இவர் தான் சொல்லியிருந்தாரு, இந்த மெகான்னா என்ன மெகா அதெல்லாம் ஒத்து வராது, எங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, சுத்தமா பிடிக்கலீங்க, இது தவறுங்க அப்படிங்கிற வந்து பண்ண இதே முடிச்சு கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து பண்ண சொல்லியிருந்தாரு. அது போல பல விஷயங்கள். இவர் தரப்பு வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன நடக்குது அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்டருங்கிறது போது எல்லாரும் ராணுவத்தை தயார் பண்றாங்க, எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு. பவர் இல்லை அப்படின்னா, ராணுவ சக்தி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாகும் அப்படிங்கிறத மாற்றுக்கணும். அது தெளிவா ஈரான்லயே தெரியுது. இது இவரை தெளிவா ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் பேசும்போது நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரூஃப் அது இதுலாம் எல்லாரும் எல்லாம் வேணா பேசிக்கலாம். ஆனா ப்ரூஃப் அது இதுன்னு வேணும் போது ஏதோ ஒரு தலைவர் பேசினாதான் ஒத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பண்ண ஜெர்மனோட சான்சலர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல என்னன்னா 1945 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருக்கு, அவங்க தரப்புல இருந்து டீடைல்டான ஒரு அனாலிசிஸ். ஜெர்மன் சஃபாரி, லெப்பார்டு சஃபாரி ஜெர்மனோட டேங்குகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அந்த சஃபாரி போச்சு இல்லையா, ரஷ்யாவோட டிஃபென்ஸை தகர்த்தெறியறதுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டோட்டலா ஃபெயிலியர், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள், அது அமெரிக்காவோட தரப்பு வந்து எல்லா டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஃபெயிலியர் லெப்பார்டு 2 அப்படிங்கிறது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ரெப்புடேஷனை இழந்துருச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேங்க் இந்த வேர்ல்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு டேங்க் எப்படி அதோட ரெப்புடேஷன்ஸை ரொம்ப ஈஸியா இழந்துருச்சு அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு மெயினான ப்ராப்ளம் என்னன்னா ஆப்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அன்பிரிப்பேர்ட்னஸ். அதாவது என்ன ஒரு ஆப்ரேஷன் செய்ய போறோம், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் நம்ம கிட்ட வேணும் இருக்கு, அது ஏத்தபடி அந்த ட்ரைனிங் அதை ஓட்டக்கூடிய நபர்களுக்கு அது தெரியுமா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. அது எதுவுமே உக்ரைனோட குரூக்கு இல்லை. அவங்க புதுச்சு சும்மா ஒண்ணு கொடுத்தோம்னா வண்டி எடுத்து ஓட்ட மட்டும் தெரிஞ்சுட்டு போனாங்கன்னா எப்படி, அதுக்கு பாதுகாப்பு கவசங்கள் அது போல பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஒண்ணு மொதல் ரீசன். ஏன்னா பவர்ஃபுல்லான இன்ஜின், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங் இருந்தாதான் அந்த டூல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது ஏர் கவர் சுத்தமா இல்லை, பயிற்சி இல்லை, நாலேஜ் இல்லை. ரெண்டாவது ஏர் கவர்னா விமானங்கள், இது போல விஷயங்கள்லாம் அங்க இல்லாததுனால ரஷ்யாவோட டிஃபென்ஸை உடைக்க முடியல. ரஷ்யா ட்ரூப்ஸ் அதிகப்படியா இழப்புகளை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது போல ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருந்து உக்ரைன் மேல வைக்கிறாங்க. இது போல இந்த ஒரு காரணத்தினாலதான் இது இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற. ஏன்னா எல்லா நாடுகளோட டேங்குமே அடி வாங்கியிருக்கு, இதே போலதான் ரஷ்யாவோட டேங்கும் வாங்குச்சு. ரஷ்யா கிட்ட சுப்பீரியாரிட்டி இருக்குல்ல, ஏர் சுப்பீரியாரிட்டி, ஏன் அவங்க பயன்படுத்தல அப்படிங்கிற கேள்விகள். இந்த டேங்க் அட்வான்ஸ்மெண்ட் டைம்ல எல்லாம் வந்து பண்ணா விமானங்கள் வருதுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். இந்த விமானங்கள்ல ஏர் சூப்பர் மெர்சில வந்து பாத்தீங்கன்னா நவீன காலத்து பேட்டில் ஃபீல்ட்ல அதெல்லாம் செயல்படுத்தவே முடியல. அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். ட்ரோன்கள் எல்லாமே இதுக்கப்புறம் லாயல் விங்மேனு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரோனா தான் இருக்குமே தவிர ஒரு நபர் உட்காந்து இந்த 4th ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் வச்சுக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காகாது அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயம் 6th ஜெனரேஷன் பிளஸுக்கு மேல 6th பிளஸுக்கு மேல இப்ப எல்லாம் டெவலப்மெண்ட் இருக்காங்க இல்லையா, மேபி அது வேணா பேட்டில் ஃபீல்ட்ல டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள். மெயினா வருவோம். ஸோ நேட்டோவோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைலேட் ஆயிடுச்சு, அதனால லாஜிக்கல் பிளண்டர் இது, அதனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க.
So, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய தெளிவா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது படிச்சுக்கிறது அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ டெவலப்மெண்ட்டுக்கான வேலைகள் இறங்குறாங்க. அது நம்ம கண் கூட தெரியுது. முதல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அது இப்ப தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஏன்னா அதுல தோல்வி நடக்குது, ஏன் நடக்குது, இது நடக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த டைம்ல நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பேர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இவங்க ப்ரிப்பேர் ஆங்க. அதிகப்படியான ஆயுதங்கள், ராணுவம் எல்லாம் தயார் பண்ணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ தயார் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன போர் தானே ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.